எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு சின்னமே வான இரட்டையர்கள் தாங்க. இந்த ராசியினர் எப்போதுமே இரட்டை குணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள்னே சொல்லலாம். இவங்கள பார்த்தீங்களா எப்போவுமே இரட்டை சிந்தனையாகவே இருப்பாங்க. எந்த மறைமுக நோக்கங்களுமே இவங்ககிட்ட இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசிக்காரர் பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயத்தில் எல்லாத்துட்டையுமே நன்றாக பழகி விரும்புவாங்க. அதே மாதிரி இயல்பாகவே அனைவரிடமே எளிதாக பேசும் திறன் கொண்டவங்க தான் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள். எந்த செயலை செஞ்சாலுமே அதை அவசரமாக செய்ய மாட்டாங்க. அந்த காரியத்தில் நல்லது கெட்டது என இரண்டையுமே நன்றாக ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் செயல்படக்கூடிய மிகவும் சாமர்த்தியமாகவும் நிதானமாகவும் எதையுமே கையாண்டு பல முறை யோசித்து அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்கள். அதே மாதிரி போலியான ஆடம்பரத்துக்கு எப்போவுமே விழமாட்டாங்க. இந்த நம்மளுடைய மிதுன ராசிக்காரர் பார்த்திங்களா எப்போவுமே தைரியமாக சிந்தித்து முயல்வாங்க. அதனால தான் பிறருக்கு சிறந்த வழிகாட்டிகளாகவும் இவங்க இருப்பாங்க. மிதுனமும் கன்னியும் புதனால் ஆளப்படும் ஒரு சூப்பரான ராசிங்க. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட குணங்கள் கொண்ட நம்மளுடைய மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது, சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா, இவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும், இவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர ரீதியாக இவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே நம்ம சேனலில் முழுமையாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுனம் ராசியில் கிரக நிலையம் பார்த்தா அப்படின்னா ராசியில் சூரியன், புதன், குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, ராகு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனால் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ராசியில் இருக்கும் ராசிநாதன் புதனோட சஞ்சாரத்தினால குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி மனதில் புதிய தெளிவானது உண்டாகக்கூடிய ஒரு யோகமான காலமாக அமைய போகிறது. அதே மாதிரி முயற்சிகளில் எதிர்பார்த்த பலனும் கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே அனைத்துமே வெற்றியாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உழைப்பும் இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும், வருமானமும் அதிகமாகவே இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு வேகம் இருக்குங்க. அதே மாதிரி பணவரத்து தாமதப்படலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட வீணோ பேச்சால் மன வருத்தம் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்குங்க. வீண் பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது ரொம்பவும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் மனதில் தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு யோகமான காலங்க. கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே இந்த டைமில் கிடைக்கும். மாணவர்களுக்கு முயற்சியில் எதிர்பார்த்த பலனானது கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுறதுக்கான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது. அடுத்ததாக மிதுனம் ராசி மிருக சீரிஷம் 3-4 பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்குங்க. நிதி நிலைமை சீர்படும். புதிய ஆர்டர்கள் உங்களை கிடைக்கப்பட்ட சிரமங்கள் எல்லாமே குறைந்து இந்த டைமில் ரொம்ப ஆர்டர்கள் அதிகமாகவே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலைப்பளு குறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த இடமாற்றத்திற்கு கிடைக்கவும் இந்த டைமில் வாய்ப்பு நிறையாவே இருக்குங்க. அடுத்ததாக மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலையானது நீங்கி மகிழ்ச்சி பொங்கி வழியக்கூடிய ஒரு காலமாகத்தான் அமைய போகிறது. குழந்தைகள் மூலம் இருந்து வந்த மன வருத்தம் அனைத்துமே நீங்கி அவங்களோட சந்தோஷமாக வெளியே சென்று வரக்கூடிய ஒரு யோகமான காலங்களாக உங்களுக்கு இந்த வாரம் அமைய போகுதுங்க. அதே மாதிரி எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். மனக்கவலைகள் அனைத்துமே நீங்கி பல நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகக்கூடிய ஒரு யோகங்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம்.
புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வீண் அலைச்சல், காரிய தாமதம் எல்லாமே ஏற்பட நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகளை நீங்கள் தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. காரிய அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி உணர்ச்சிகரமாக பேசி மற்றவங்களை கவருவீங்க. இருந்தால் கூட எல்லாத்துலேயுமே எதிர்பார்த்த நன்மையானது உண்டாகும். பண வரத்து இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனையானது தீரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. நீண்ட காலமாகவே இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்குங்க. எதையுமே நீங்கள் செஞ்சு முடிக்கும் சாமர்த்தியம் இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை நீங்கள் அசால்ட்டாக சமாளிச்சிருவீங்க. அரசாங்கம் மூலம் லாபமானது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக உங்களுக்கு அமையும். முக்கியமாக இந்த டைமில் ஏதாவது வேறு பிஸ்னஸ் பண்ணுறது அல்லது புதிய பொருட்கள் வாங்குறது எல்லாமே இந்த டைமில் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக நீங்கள் புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு வணங்குவதும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மிதுன ராசி நேயர்களுக்கு என்னென்ன பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? லாபாதிபதி செவ்வாய் கேதுவோடு இணைந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. ஜென்ம ராசியில் குரு இருந்தால் கூட அவர் உங்களோட திரிகோண ராசிகளை பார்வையிடுகிறாரு. திரிகோணம் ராசிகள் பலம் பெற்றதுனால வருகின்ற பிரச்சனைகளும் சிரமங்களும் எல்லாமே பெருமளவு குறைந்து விடுங்க. அதுமாதிரி 3 சூரியனும் குருவும் இணைந்திருப்பது தனித்துவமான சிறப்பை உங்களுக்கு கொடுக்கும். எல்லாத்தையும் விட வாரத்தின் முற்பகுதியில் ராசிநாதன் சொந்த ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சமாளிக்கும் ஆற்றலானது உங்களுக்கு அதிகம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி எந்தெந்த விஷயத்தில் இந்த மிதுனம் ராசிக்கார அன்பர்கள் கவனமாக இருக்க வேணும்? ஜென்மத்தில் குரு இருப்பது பல பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ சூரியனும் இணைந்திருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். உஷ்ண நோய்கள், தோல் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. சனி ராகு இணைந்து செவ்வாயை பார்க்கறதுனால இரத்த அழுத்தம், மனதில் ஒரு பரபரப்பான நிலை, தேவையில்லாத டென்ஷன் எல்லாமே கவனமாக ஒரு கையாள வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. அதே மாதிரி ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னாவே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போய் அதற்கான சிகிச்சையை பெற வேணும். சகோதர உறவு சற்று பாதிக்கும். ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாகத்தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. 12 ராசிகளில் 3ஆவதாக வரும் ராசி தான் மிதுனம் ராசி. இந்த மிதுன ராசியின் அதிபதியாக சுக்கிர பகவானே இருக்கிறாரு. புதனோட ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சிறந்த அறிவாற்றல் மற்றும் கணித திறனும் அதிகமாகவே இருக்கும். இயற்கையிலே பார்த்திங்களா இவங்கள பணம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்பவும் யோகம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்கள். இவங்கள பார்த்திங்களா தங்களோட சொந்த திறமையால் வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு வரக்கூடிய நண்பர்கள். மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய சில பரிகாரங்களை நீங்கள் முறையாகவே செஞ்சிங்களா உங்களோட வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலன்களை உங்களால் பெற முடியுங்க. மிதுன ராசியின் நாயகனான புதன் பகவான புதன்கிழமைகள் தோறுமே நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானின் அம்சம் நிறைந்த பெருமாளையும் வணங்கி வர்றது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வருடத்தில் ஒரு முறையாவது புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தரும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு பணத்தை திருப்பி தர வேணும் அப்படின்னா புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தருவதை முக்கியமாக நீங்கள் குறைத்துக்க வேணும். புதன்கிழமைகளில் இளம் பச்சை நிற ஆடைகளை நீங்கள் அணிந்து வருவது உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த யோகங்களை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தரமான தங்கத்தால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நகையை நீங்கள் அணிந்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது தொடர்ந்து இந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, உங்களோட வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும். என்ன நண்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பல பயனுள்ள ஒரு தகவல்களை உங்களுக்கு தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மிதுனம் ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூஸ் தேங்க்யூ.